ஹாய் கைஸ், நம்ம இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, இது வந்து ஒரு ஸ்க்ரூ. அப்புறம் நம்ம எலக்ட்ரிஷன் இது ஒர்க் பண்ணுறனால ஸ்க்ரூலாம் வந்து நம்ம வந்து வச்சுருக்க வந்து ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸில் தான் வச்சுருந்தோம். அந்த பிளாஸ்டிக் பாக்ஸ் வந்து உடஞ்சி போயிடுது. உள்ளே வச்சு உள்ளே ஜாமான் வைக்கும்போது ஜாமான் அழுத்துப்பட்டு உடஞ்சிருது. அதனால நம்ம வந்து ப்ளம்பிங் யூஸ் பண்ணுற 2 இன்ச்சு பைப்பும் இன்னொன்று வந்து 3 இன்ச்சு பைப்பையும் வச்சு ஒரு பாக்ஸ் ரெடி பண்ணியிருக்கோம். இந்த பாக்ஸ் எப்படி பண்ணுறோம் அப்படின்றத வந்து எப்படி பண்ணியிருக்கோம் அப்படின்றத ஃபுல் வீடியோவில் வரும். ஃபுல் டிஸ்கிரிப்ஷனுக்கு லிங்க் கொடுக்குறேன், போய் ஓப்பன் பண்ணி பாருங்கள். இது நல்ல ஒரு ஐடியாவாக இருக்குது. எப்படி பண்ணினா, ஒரு எம்டி ஒன்று 2 இன்ச்லையும் பண்ணியிருக்கேன், 3 இன்ச்லையும் பண்ணியிருக்கேன். 3 இன்ச்சில் இதுக்கு வந்துன்னா இந்த ஃபிஷரு, அடுத்து குச்சிக்கட்டை இதெல்லாம் போடுறதுக்காக பண்ணேன். அடுத்து வந்து 3 இன்ச்சில் வந்து அது போடுறதுக்காக. அடுத்து வந்து 2 இன்ச்சு எதுக்கு பண்ணேன்னா, ஸ்க்ரூ இதெல்லாம் போட்டுக்கிறதுக்காக பண்ணது. இது நல்லா இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ரெக்ஸ்மன் டெக்னாலஜி சேனல் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்களும் இந்த மாதிரி வந்து செஞ்சீங்கன்னா உங்களுக்கு வந்து வச்சிருக்க டூல்ஸ் பாக்ஸ் வந்து டேமேஜ் ஆகாமல் இருக்கும், பாக்ஸ் வந்து கம்ப்ளைண்ட் ஆகாமல் இருக்கும். நல்ல ஒரு ஐடியாவாக இருக்குது. இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை உங்கள் எலக்ட்ரிஷியன் நண்பர்களுக்கு வந்து இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. நான் இதை ஒன்று செஞ்சு ரெடி பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இது இன்னொன்று ரெடி பண்ணேன். சரி, அதையும் ஒரு வீடியோவை எடுத்து போட்டுருவோம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன். நம்ம சேனலை வந்து ரெக்ஸ்மன் டெக்னாலஜி சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, நன்றி.